ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மணி 1:30 மணி ஆகிடுச்சு. நம்ம கோடவுன் கிட்ட வந்து எம்டி ட்ரைலாம் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். இப்போ இதுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆன்லைனில் டியூட்டி, போர்ட்டரில் ஏதாவது டியூட்டி எடுத்து ஓட்டணும். எப்பவும் போல் நான் நம்ம ரெகுலராக ஏற்றுற லோடு இதில் நான் வீடியோ எடுக்கலை இன்றைக்கி. போர்ட்டரில் ஏதாவது டியூட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து நம்ம மத்தியானத்தில் வந்து வீட்டிலேருந்து லஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வீட்டிலேருந்து அதாவது சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மணி 1:30 மணி ஆகி போச்சு இல்லைங்களா. சரி, வீட்டு சாப்பாடை சாப்பிட்ருவோம் அப்படின்னு தான். ஏன்னா டிரைவர்கள்லாம் வந்து எந்த மாதிரியான சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப அதாவது அதிகப்படியான டிரைவர்கள் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வந்து லெமன் சாதம், புளி சாதம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா தக்காளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் வந்து டிரைவர்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றது தான் உடம்புக்கும் நல்லது. ஹோட்டல் சாப்பாடு வந்து அவ்வளோவா நிறைய பேருக்கு ஒத்துக்காது. வேறு வழி இல்லை, நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்டு ஆகணும். காலையில் நான் சீக்கிரமாக வந்துடுவேன், வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறவங்கெல்லாம் நான் அதுக்காக ஒன்றும் சொல்ல வரல. கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில் கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் வீட்டிலேருந்து கொண்டு வர்றது சாப்பாட்டில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. உடம்புக்கும் நல்லது. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கனாக்காவும் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் ஆதாயம்தான். ஏன்னா நீங்கள் கடைக்குன்னு போனீங்கன்னா இன்றைக்கி விலைவாசியில் வந்து ஒரு நார்மலாக சாப்பிட போனால் 100 ரூபா 150 ரூபா மேலே கூட போகுது. நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா வீட்டிலேருந்து பாருங்கள் லெமன் சாதம் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கனாக்கா அப்பளம் கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னு பார்க்குறீங்களா, மாம்பழம் சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு மாம்பழமும் வச்சுருக்கேன். இந்த மாம்பழமும் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து டைரெக்டாக நானே பறிச்சுக்கிட்டது. நம்ம கோடவுனில் வந்து மாமரம் இருக்குது. அதில் வந்து எட்டாத ஒரு கனியாக இருந்த இந்த மாம்பழத்தை நான் வந்து எப்படியோ பறித்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக பழமாக இருக்குது, சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி. நீங்களும் அந்த டிரைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மணி 1:30 மணி ஆகிப்போச்சு, சாப்பிடாதவங்களாம் சாப்பிட்ருங்க. டைமுக்கு சாப்பிட்டா தான் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருக்கும். அதனால் சாப்பாட்டு டைமை வந்து ரொம்ப லேட் பண்ணாதீங்க, சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி தயிர் சாதம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு வந்து வேலை ரொம்பவே மிச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இது புளிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பாக தான் இருக்குது. இப்போ புளிப்புனாவே நமக்கு அலர்ஜி. சரி, நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. மத்தியானம் நம்ம சாப்பிட்ணும் இல்லை, எப்படியா இருந்தாலும் புளிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கட்படுத்தி சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி டிரைவர்கள் நீங்களும் வந்து வீட்டிலேருந்து காலையில் சாப்பாடு யாரெல்லாம் கொண்டு வரீங்க, எந்த மாதிரியான சாப்பாடு கொண்டு வருவீங்க, இல்லை உங்களுடைய லஞ்ச் டைம் எந்த டைமில் நீங்கள் 1 மணியா இல்லை 2 மணியா 3 மணி கூட சாப்பிட்றாங்க சில பேர். ஏன்னா காலையில் லேட்டாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன். உங்களுடைய லஞ்ச் டைம் எந்த டைமு, நீங்கள் எந்த மாதிரியான லஞ்சு கொண்டு வருவீங்க டெய்லி? கடையில் சாப்பிட்றீங்களா இல்லை வீட்டிலேருந்து கொண்டு வரீங்களா? இதை டிரைவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் இந்த மாதிரி தான் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம போர்ட்டரில் டியூட்டி எடுத்து ஓட்டுறதை பற்றி தான் பேசியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நம்ம வீடியோ இப்போ புதுசாக பார்க்குறவங்க யாருன்னா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ட்ராவல் பண்ணுற மாதிரியான வீடியோக்களும் போடுறோம், நம்ம வண்டியில் லோடு ஏற்றுற வீடியோக்களும் போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ எதுவோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள்.
இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு டைம் சாப்பிட்டேன். கொஞ்சம் புளிப்பு, அதே மாதிரி தான் புளிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய் பாய், வணக்கம். டேஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், சாப்பிட்டு முடிக்க போகிறேன். டேஸ்ட்டு ஒரு நல்லாவே இருக்குதுங்க. டேஸ்ட்டு இந்த லெமன் சாதத்துக்கும் அப்பளத்துக்கும் சூப்பராக இருக்குது. நான் இடையில சொன்னேன் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு. டேஸ்ட் நல்லாவே இருக்குது. பாய்.